தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 36,000 ரேஷன் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. 8 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. சராசரியாக ஒரு 5 கோடி பேர் இந்த ரேஷன் பொருட்களால் பயன்பெறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். அரசுக்கு முக்கியமான கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவங்க முன் வச்சிருக்காங்க. அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் அந்த கோரிக்கையுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அண்மையில் மத்திய அரசு சில வழிகாட்டு நெறிமுறைகளில் மாநில அரசுகளுக்கு கொடுத்தாங்க. அதாவது மாநில அரசுடைய பங்களிப்போடையும் மத்திய அரசுடைய பங்களிப்போடையும் நிறைய ரேஷன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் மத்திய அரசோட பங்களிப்போடு செயல்படுத்தப்படக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எடை போடுறீங்க இல்லைங்களா, அந்த மெஷினை வழக்கமாக தராசுக்கள் வச்சு அதில் தான் எடை போடுவாங்க. இனிமேல் அந்த திட்டத்தை கைவிட்டு ப்ளூடூத்தோட அந்த எடை மெஷினை அந்த பில்லிங் மெஷினோட இணைச்சி அதற்கு பிறகு எடை போடுங்க. இந்த ப்ளூடூத் மூலமாக எடை போடக்கூடிய அந்த ரேஷன் பொருட்களில் எவ்வளவு இருக்கோ அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்லையும் பில்லாக வரணும். அதாவது முதல்ல எடை போட்டு அந்த எடை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எலக்ட்ரானிக்காக என்ன பில் பண்ணுதோ அதுதான் வரணும். நீங்கள் மேனுவலாக எடை போடக்கூடாது அப்படின்றது தான் அந்த உத்தரவுடைய முக்கியமான சாராம்சம். இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. இதன் மூலமாக எவ்வளவு பொருள் எடை வைக்கிறாங்களோ அந்த எடை தான் பில்லாக வரும். இதன் மூலமாக எடையில் நடைபெறக்கூடிய குளறுபடிகள் தவிர்க்கப்படும் அப்படின்றது தான் அரசுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த திட்டம் இப்போ மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ரேஷன் பொருள் குறிப்பாக அரிசி, சர்க்கரை, அடுத்ததாக பருப்பு, இந்த 3 தான் எடை போட்டு உடனடியாக கொடுக்கக்கூடியது. பெரும்பாலான மக்கள் இந்த 3 பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்குவாங்க, அல்லது 2 அல்லது 3 எல்லா பொருளையும் வாங்குவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு எடை போடுறதுக்கே கிட்டத்தட்ட 8லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. எங்களால் 1 மணி நேரத்துக்கு 4-5 பேர் தான் கொடுக்க முடியுது. ஒரு ரேஷன் கடையில் சராசரியாக 300லேருந்து 600 ரேஷன் அட்டைகள் இருக்குது. ஸோ இவ்வளவு பேருக்கும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படுது. அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட வாக்குவாதம் மாறுது. இதன் காரணமாக எங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. அதனால் இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கைவிடவில்லை அப்படின்னா இந்த டெக்னாலஜியை எளிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. அதாவது எப்போவுமே மக்கள்கிட்ட அதிக அளவுக்கு புகார்கள் எங்கே வருது அப்படின்னா, எனக்கு ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் போதிய அளவுக்கு எடை சரியாக இருக்கிறது இல்லை, எடை குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு புகார் வரும். இன்னொரு பக்கம் நான் பொருளே வாங்கலை, ஆனால் எனக்கு 30 கிலோ அரிசி வாங்கின மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்ற புகார் வரும். அதுக்கு நிறைய புகாரின் எல்லாம் அரசு கொடுத்தாலும் கூட நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பில்லாக வரணும் அப்படின்றது தான் திட்டத்தோடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்த டெக்னாலஜியில் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இந்த சாஃப்ட்வேரில் நிறைய கிளிச்சஸ், ஒரு சிரமங்கள் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவே எங்களால் டேட்டாவை கோட் பண்ண முடியல, அல்லது உடனடியாக பில் வரல தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக ஒன்றா இந்த டெக்னாலஜியை சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க, இல்லை இந்த திட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டெக்னாலஜி மூலமாக ரொம்ப எந்த விதமான சிக்கல் யாருக்கும் கிடையாது, மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேஷன் கடை ஊழியர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடங்குலேருந்து வரும்போதே ஒரு மூட்டைக்கு 2 கிலோ வரைக்கும் பற்றாக்குறையோடு தான் வரும். நாங்கள் இந்தளவுக்கு துல்லியமாக எடை போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் சிக்கலாகும், எங்களுடைய ஊதியத்தில் தான் பிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் நீங்கள் அங்கே கிடங்குலேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் அங்கேயே எடை போட்டு வெவ்வேறு இடங்களில் எடை போட்டு சரியான அளவுக்கு வருதா அப்படின்றத அதை என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு டிமாண்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பயோமெட்ரிக் டிவைஸில் 40% மேட்ச் ஆனாலே அவங்களுக்கு ஓகே ஆகிடும். ஆனால் இப்போ இந்த அக்யூரேசி 90% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக நிறைய பேருக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸே கிடைக்கிறதில்ல. இதன் காரணமாகவும் நிறைய பேர் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனை அப்படின்றது நேரடியாக வாடிக்கையாளர்களோடு அவங்களுக்கு வாக்குவாதத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்குது. இன்னும் இந்த காலதாமதத்தின் காரணம் தவிர்ப்பதற்காக ஒரு தற்காலிக ஊழியரை நியமிங்க, போதிய அளவுக்கு பணியாளர்கள் நியமிங்க அப்படின்ற டிமாண்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ளூடூத் வகையில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல், அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுல அந்த வேகமாக பொருட்களை விநியோகம் செய்கிறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் தான் அந்த ஊழியர்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிக்கலை களைவதற்கு அரசு நிறைய முயற்சி மேற்கொள்றதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கிளிச்சஸ் நிற்கணும் அப்படின்றதும், அந்த வைஃபை மாதிரியான விஷயங்கள் வேகப்படுத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஊழியர்கள்கிட்ட இருக்குது.
ஸோ மத்திய அரசுடைய சுற்றறிக்கை தொடர்ந்து இந்த ரேஷன் கடை பொருட்களில் விநியோகம் செய்யக்கூடிய முறையில் ஏற்பற்றக்கூடிய இந்த சிக்கலுக்கு அரசு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரேஷன் கடை ஊழியர்கள்ட்ட இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு பொருட்கள் வழங்குறது மூலமாக எங்களுக்கு சரியான அளவில் எடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ 2 பேருக்குமே ஒரு சுமூகமான தீர்வு எட்டணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு 2 பேருக்கு மத்தியிலுமே இருக்குது.